தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் 2ஆம் சுற்று முடிந்து தற்போது 3ஆம் சுற்று நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். உலக புகழ் பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 7 மணிக்கு தொடங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2 சுற்றுகள் முடிந்து 3வது சுற்று ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. முதல் சுற்றில் 50 மாடுபிடி வீரர்களும், 2வது சுற்றில் மற்றொரு 50 மாடுபிடி வீரர்களும், 3வது சுற்றில் தற்போது 101 முதல் 150 வரை வெளிர் ஆரஞ்சு நிற பணியன் அணிந்து தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. முதல் சுற்றை பொறுத்தவரை தற்போது 100க்கும் மேற்பட்ட காளைகளானது 101 காளைகளானது அவிழ்த்திடப்பட்டது. தற்போது 2ஆம் சுற்று முடிவில் மொத்தமாக 203 காளைகள், அதாவது 2வது சுற்று மட்டுமே 102 காளைகளானது களம் கொண்டிருக்கிறது. மொத்தம் 2 சுற்றுகள் முடிவில் 203 காளைகள் அவிழ்த்திடப்பட்டிருக்கிறது. இதில் 20 மாடுகளானது பிடிபட்டிருக்கிறது. 2வது சுற்றில் மட்டும் 20 மாடுகள் பிடிபட்டிருக்கிறது. மொத்தம் 2 சுற்றை பொறுத்தவரை 39 மாடுகள் பிடிபட்டிருக்கிறது. 2வது சுற்றில் தற்போது 4 வீரர்களானது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதி தேர்வு செய்யப்பட்டு இறுதி சுற்றில் மொத்தமாக 10 சுற்றுகளில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாடுபிடி வீரர் என்று தனியாக ஒரு சுற்று 11வது சுற்று நடைபெறும். அந்த சுற்றில் களம் காண இருக்கிறார்கள். தற்போது வரை இந்த 2 சுற்றுகள் முடிவில் மொத்தம் 11 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். இதில் 7 மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் 2 பேர், பார்வையாளர்கள் 2 பேர் என தற்போது 11 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 3வது சுற்று போட்டிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.